السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. கடந்த வாரங்களில் நாம் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளை குறித்து, நமது நம்பிக்கை எப்படி அமையப்பெற வேண்டும் என்பதை குறித்து பல செய்திகளை இங்கு நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்மை தடம்புரளாமல் சரியான பாதையில் வழிநடத்தி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நாம் அழுத்தமாக இங்கு பதிய வைத்திருக்கின்றோம். காரணம், அல்லாஹ் வழங்கியிருக்கிற வழிகாட்டி அல் குர்ஆன், அது அல்லாஹுடைய தூதரால் புனையப்பட்டு எழுதப்பட்டதல்ல. அவருடைய கற்பனையில் உருவானதல்ல. அல்லாஹ் முடிவு செய்ததை இந்த சமூகத்திற்கு அல்லாஹுடைய தூதரின் வழியாக வழங்கியிருக்கின்றான். மனிதனுக்கு மனிதன்தான் வழிகாட்ட முடியும் என்ற காரணத்தினால் முஹம்மது நபி அவர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு இறுதி வேதத்தை அல்லாஹ் வழங்கினான். முஹம்மது நபி அவர்கள் உங்களையும் என்னையும் போன்று ஒரு சாமானிய மனிதராக 40 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவரை அந்த நிலையிலிருந்து ரசூலுல்லாஹ் என்கிற நிலைக்கு அல்லாஹ் உயர்த்துகிறான். உயர்த்தியதற்கு பிறகு தான் விரும்பிய போக்கில் நடந்து கொள்வதை அல்லாஹ் அனுமதிக்காமல், அல்லாஹ் தான் எதை விரும்புகிறானோ அதை நபி அவர்களுக்கு அறிவுறுத்தலின் மூலம் நீ வாழ வேண்டும் என்று அவர்களை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அனுப்பி தந்தான். ஆதலால் தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். 4ஆம் அத்தியாயம் 82ஆம் வசனம்: அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அல்லாஹ் அல்லாதவனிடமிருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் அநேக முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்விடமிருந்து வந்ததால் தான் குர்ஆன் முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. முன்னுக்கு பின் முரண் அதில் இருக்காது. மனிதனுக்கு பொருத்தமற்றவைகள் இருக்காது. நடைமுறை சாத்தியமற்றவைகள் அதில் இருக்கவே இருக்காது என்ற காரணத்தினால் அல்லாஹ் உத்தரவாதமாக
இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததால் இது அல்லாஹ்வுடைய வேதம், எனவே இதை நீங்கள் சந்தேகமற இதை நீங்கள் பின்பற்றலாம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதற்கு வியாக்கியானமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையும் அமைந்தது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மீது நமக்கு பற்று இருக்கலாம், பாசம் இருக்கலாம். அந்த பற்றும் பாசமும் இந்த அடிப்படை கோட்பாட்டை தகர்க்கும் வகையில் இருக்குமானால் அதை தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்துவிட வேண்டியதுதான். இதுபோல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள் நமக்கு பிடிக்காதவைகளை நம்முடைய உறவுக்காரர்கள் சொல்வார்கள். நம்மால் அதை ஏற்க முடியாத ஒரு நிலை இருக்கும். நமக்கு ரொம்ப பாசத்துக்குரியவராக இருப்பார், பெத்த தகப்பனாக கூட இருப்பார், மனைவியாக கூட இருப்பாள், பிறந்த பிள்ளைகளாக கூட இருப்பார்கள். நமக்கு அது பிடிக்காததாக இருக்கும். அப்போ அது என்ன செய்கிறோம்? அதெல்லாம் சரியாக வராது. எனக்கு இதுதான் பிடிக்கும் என்று அவர்களுடைய கூற்றை விருப்பத்துக்குரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கூற்றை எப்படி ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுகிறோமோ அதுபோல இந்த உலகில் எவர் விருப்பத்துக்குரியவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கூற்றும் அவன் தூதருடைய கூற்றும் அதைவிட மேலான விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். ஆதலால் அதற்குத்தான் முதலிடம் தர வேண்டும், அதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய மூமினுடைய நம்பிக்கையாக இருக்க முடியும். ஒரு முஸ்லிம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் பல உரைகளிலே இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த வகையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. பல ஹதீஸ் நூல்களில் இருந்து அவர்கள் அறிவிக்கக்கூடியவைகளையெல்லாம் தொகுத்தால் பல ஆயிரங்களை தொடும் அந்த அளவிற்கு இறை தூதரிடமிருந்து ஹதீஸ்களை நேருக்கு நேராக கேட்டு அறிவித்த தோழர்களில் ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் இந்த வாய்ப்பு கிடைத்தது? எல்லோரும் அவரவர்களுடைய தேவைக்காக வேண்டி சம்பாதிக்க போய்விடுவார்கள். அபூ ஹுரைரா மட்டும்தான் நபியோடு அண்டி பிழைத்தார்கள். திண்ணை தோழர்களில் ஒருவராக இருந்து இறை தூதர் தருவதை சாப்பிட்டு கொண்டு கிடைத்தால் சாப்பிடுவது, இல்லை என்றால் பட்டினியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை நேருக்கு நேராக பார்த்து அத்தனையும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த சமூகத்திற்கு அவர்கள் அறிவித்தார்கள். ஆதலால் தான் அவர்கள் வழியாக நிறைய ஹதீஸ் நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த புகாரியில் 1925வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இங்கு நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்துர்ரஹ்மான் அவர்கள், அப்துர்ரஹ்மான் என்பது அபூ ஹுரைராவுடைய மகன். அவர் சொல்கிறார், அவர் அக்பர மர்வான் அவருக்கு அறிவித்தார். அன்ன ஆயிஷா உம்மு சலமா அக்பர்தாஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுத்ரிகுல் ஃபஜ்ர் வஹுவ ஜுனுப் மின் அஹ்லிஹி சும்ம யக்தஸிலு வ யஸூமு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த இருவருமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு காலங்களில் இரவில் மனைவியரோடு உறவு கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் உறவு கொண்டு விட்டு நோன்பு வைத்து விடுவார்கள். ஃபஜ்ர் நேரம் நெருங்குகிற போதுதான் குளித்துவிட்டு ஃபஜ்ர் தொழுவார்கள். கால மர்வான் அப்துர் ரஹ்மான் இப்னுல் ஹாரிஸ். அப்போ மர்வான் ஆட்சி காலத்தில், நபியுடைய இறப்புக்கு பிறகு, கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு, முஆவியாவுடைய ஆட்சிக்கு பிறகு மர்வான் என்கிற ஒரு ஆட்சியாளர், இஸ்லாமிய ஆட்சியாளர் வருகிறார். அவர் அக்ஸம் பில்லாஹி லா தக்ரஅன்ன பிஹா அபூ ஹுரைரா, நீ போய் அபூ ஹுரைராட்ட போய் சொல்லு, யார்கிட்ட சொல்றா? அப்துர் ரஹ்மான் சொல்கிறார். மர்வான் யௌமயிதின் அலல் மதீனா,
மர்மான் என்பவர் அன்றைக்கு மதீனாவுடைய கவர்னராக ஆட்சியாளராக இருந்தார். அவர் அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு நீ அவர் அபூ ஹுரைராட்ட போய் சொல்லு, இந்த செய்தியை சொல்லுன்னு சொல்கிறார். கால அபூபக்கர் கரிய தாலிக்க அப்துல் ரஹ்மான் சும்ம குத்திரலனா அன் நஜ்தமிஅ பி தில் ஹுலைஃபா. அப்துல் ரஹ்மான் உடனே போய் அபூ ஹுரைராட்ட போய் சொல்லலை, அதை வாங்கி கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அபூ ஹுரைராட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா என்ன செய்ய தாமதப்படுத்துகிறார். அப்போது ஒரு நாள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு அவர்கள் துல் ஹுலைஃபா என்கிற இடத்திலே ஒன்று சேர்கிற போது அப்துல் ரஹ்மான் அபூ ஹுரைராட்ட சொல்கிறார், கானத்தில் அபீ ஹுரைரா ஹுனாலிக்க அருள். அந்த துல் ஹுலைஃபாவில் அபூ ஹுரைராவிற்கு ஒரு கொஞ்சம் நிலம் உண்டு. அந்த நிலத்தில் அபூ ஹுரைரா இருக்கிற போது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அங்கே போய் அபூ ஹுரைராவை சந்திக்கின்றார்கள். இப்போ கால அப்துல் ரஹ்மான் அலி அபீ ஹுரைரா இன்னி ذاكر لك அம்ரா. அபூ ஹுரைரா அவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லப் போகிறேன். இந்த செய்தியை மர்வான் எனக்கு சொன்னார், சத்தியமிட்டு சொன்னார். லௌலா மர்வான் அக்ஸம அலைய ஃபீஹி லம் அذ்குருஹு லக். சத்தியமாக இதை நீ அபூ ஹுரைரா சொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொல்லாதிருந்தால் நான் இப்போது அதை உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். கட்டாயமாக போய் சொல்லணும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டதால் தான் இப்போது அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இப்போ தக்கர கவுல் ஆயிஷா ஓ உம்மு சலமா. இப்போ ஆயிஷா உம்மு சலமாவுடைய, ஹப்சா அல்ல, உம்மு சலமாவுடைய இந்த செய்தியை அப்துல் ரஹ்மான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கால கதாலிக் ஹத்தஸனில் ஃபضل இப்னு அப்பாஸ். என்ன செய்தி? நபி அவர்கள் ரமதானில் இரவு நேரத்தில் மனைவியோடு வாழ்க்கை நடத்தினால் உடனே அவர்கள் குளிக்க மாட்டார்கள். சஹரில் நோன்பு வைக்க வேண்டுமா இல்லையா? நோன்பு வைத்துடுவார்கள் சஹரில். அப்போ எப்போது குளிப்பார்கள்? ஃபஜ்ர் நேரம் வந்ததும் குளிப்பார்கள். ஏன்? தொழுகைக்கு கடமையான குளிப்பு இருந்தால் குளித்து விட்டுத்தான் தொழ வேண்டும். தொழுகைக்கு சுத்தம் என்பது அவசியம். தொழுகைக்கு சுத்தம் என்பது அவசியம். ஆனால் நபி அவர்கள் மனைவியோடு கூடிவிட்டால் அசுத்தமாகி விடுகிறார்கள். நீங்களும் நாமளும் நாம் மனைவியோடு வாழ்க்கை நடத்தினால் அசுத்தமாகி விடுகிறோம். அப்போ நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் குளிக்க வேண்டும். குளித்து விட்டு தான் செய்ய வேண்டும், தொழ வேண்டும். குளிப்பு கடமையானால் முதலில் குளிக்க வேண்டும். அப்போ நபி அவர்கள் எப்போது குளித்தார்கள்? ஃபஜ்ர் நேரத்தில் தான் குளித்தார்கள். அப்போ ஏன் சஹர் நேரத்தில் குளிக்கவில்லை? நோன்பு வைப்பதற்கு குளிப்பு கட்டாயம் இல்லை. கட்டாயமாக குளித்து விட்டு தான் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற நிலை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடைமுறையை அவர்களுடைய மனைவிகளாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இப்படி நடந்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்க சட்டம் என்ன? ரமலானில் நாம் நோன்பு வைக்கிறோம். இரவுதான் நமக்கு மனைவியோடு கூடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம். நோன்பு வைத்து கொண்டு பகல் நேரத்தில் மனைவியோடு நாம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி இல்லை. சாப்பிட குடிக்க எப்படி அனுமதி இல்லையோ அதற்கும் அனுமதி இல்லை. இரவில் எப்படி சாப்பிட குடிக்க அனுமதியோ அதுபோன்று மனைவியோடு நாம் உறவாடி கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த நடைமுறையை நபி அவர்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். குளிப்பு கடமையானால் தொழுகைக்குத்தான் குளிக்க வேண்டும். தொழுகை எப்போது வருகிறது? சஹருக்கு பிறகு ஃபஜ்ருக்குத்தான் தொழுகை, கடமையான தொழுகை வருகிறது. தஹஜ்ஜுத் தொழுகை தொழ வேண்டி இருந்திருந்தால் நபி அவர்கள் குளித்திருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் எங்களோடு இருக்கும்போது அவர்கள் ஃபஜ்ர் நேரத்தில் தான் குளித்து விட்டு தொழுதார்கள் என்கிற இந்த ஆயிஷா உம்மு சலமாவுடைய இந்த செய்தியை மர்வான் உங்களிடத்தில் சொல்ல சொன்னார். யார் சொல்றா? அப்துல் ரஹ்மான் என்பவர் சொல்கிறார். அபூ ஹுரைராட்ட போய் சொல்கிறார். ஏன் அபூ ஹுரைராட்ட போய் இதை போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹத்தஸனில் ஃபضل இப்னு அப்பாஸ் வஹுவ அலம். எனக்கு ஃபضل இப்னு அப்பாஸ் வேறு விதமாக சொன்னார். யார்? அபூ ஹுரைரா. ஆனால் ஃபضل இப்னு அப்பாஸை விட நபியுடைய மனைவியர் தான் இந்த சட்டத்தை நன்கு தெரிந்தவர்கள். ஏன்? 4 சுவருக்குள் நடப்பது அவர்கள் தானே சொல்ல வேண்டும். கணவனும் மனைவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மனைவி சொல்ல வேண்டும் அல்லது கணவன் சொல்ல வேண்டும். ஃபضل இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகன் ஃபضل அவர்களுக்கு எப்படி தெரியும்?
கணவன் மனைவியாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டது எப்படி அவர்களுக்கு தெரியும்? ஆதலால் ஃபதுல் பின் அப்பாஸ் எனக்கு சொன்னது மாற்றமாக இருக்கிறது. என்ன? சஹர் நேரத்தில் மனைவியோடு உறவு வைத்தால் குளித்து விட்டுத்தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஃபதுல் பின் அப்பாஸ் எனக்கு சொன்னார். ஆனால் அப்படி அல்ல, ஆயிஷாவும் உம்மு சலமா இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதை உம்மிடத்தில் வந்து கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று அப்துர் ரஹ்மான் ஆகிய எனக்கு யார் சொன்னார்? மருவான் சொன்னார் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த சட்டத்தை அபூ ஹுரைரா அவர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் நடந்திருக்கிறார்கள், சஹர் நேரத்தில் குளிப்பு கடமையானாலும் நோன்பு வைப்பதற்கு குளித்து விட்டுத்தான் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை என்கிற இந்த நடைமுறை சட்டம் இத்தனாயிரம் ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. மனிதன்தான், எல்லாவற்றையுமே தெரிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற நேரங்களில் என்ன நடக்கிறது அதை அவர் தெரிந்திருப்பார், தெரிந்தவற்றை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய மனைவியரும் தனித்திருக்கிற இடங்களில் நடக்கக்கூடியவைகளை ஒன்று அவர்களுடைய மனைவியர் வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும், அவர்கள் சொல்வதின் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியுறவதற்கு சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்வதின் மூலம் வெளி உலகத்திற்கு வந்தால் மட்டும்தான் அது தெரிய வரும். ஆனால் அப்படி அபூ ஹுரைராவுக்கு அது தெரியாமல் போய்விட்டது. இப்போ அபூ ஹுரைரா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அண்டி பிழைத்தவர்கள், தென்னை தோழராக இருந்தவர்கள், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸை அறிவித்த தோழர் என்பதற்காக இந்த சட்டத்தை அபூ ஹுரைரா சொன்னார் என்பதற்காக நாம் எடுத்து நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு மாற்றமாக இருந்திருக்கிறார்கள். நோன்பு வைப்பதற்கும் குளிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை, கடமையான குளிப்பை குளித்து விட்டுத்தான் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தொழுகைக்குத்தான் கடமையான குளிப்பை குளிக்க வேண்டும், ஒது செய்ய வேண்டும். தொழுகைக்குத்தான் சுத்தம் அவசியம், தொழுகையை தாண்டி வேறு எதற்கும் சுத்தம் வலியுறுத்தப்படவில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இதா குந்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பி ரூஸிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதா குந்தும் இல ஸலா, தொழுகைக்காக நீங்கள் தயாரானால் ஃபக்ஸிலு உஜூஹக்கும் ஐதியக்கும் இலல் மராஃபிக், முகத்தை கழுவுங்கள், கையை முட்டுக்கை உட்பட கழுவுங்கள், தலையை தடவுங்கள், கால்களை கழுவுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கட்டளையாக சொல்கிறான். தொழுகைக்கு தயாரானால் என்று தான் சொல்கிறான். எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் ஒது செய்யுங்கள் என்று அல்லாஹ் கடமையாக்கவில்லை, தொழுகைக்கு மட்டும்தான் ஒது. அதைத்தான் நபி அவர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள். ஆக இங்கு அபூ ஹுரைரா அவர்களுக்கு தெரியாமல் இருந்த இந்த ஒரு விஷயத்திற்காக அபூ ஹுரைராவை அவர் தெரியாமல் இருந்திருக்கிறார், ஆக ஓ என்று அவர்களை நாம் பழித்து விட முடியுமா? அவருக்கு தெரியவில்லை என்பதற்கு அல்லாஹ் அவரை குற்றம் முடிப்பானா? இல்லை. தெரிய வந்ததற்கு பிறகு அவருடைய நிலை என்ன? ஃபதுல் பின் அப்பாஸை விட அந்த ஆயிஷாவும் உம்மு சலமாவும் தான் மிக தெரிந்தவர்கள், எனவே அதை நான் ஏற்கிறேன் என்று இறை தூதருடைய நடவடிக்கையை இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகு ஒத்துக்கொள்கிற மனநிலையில் அபூ ஹுரைரா இருந்திருக்கிறார் என்றால் நீங்களும் நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இறை தூதரின் வழியாக எது சரியானதாக நமக்கு கிடைக்கிறதோ அதுதான் மார்க்கமே ஒழியே, அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் சொன்னார்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றன. அடுத்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு செய்தி 1178வது ஹதீஸாக புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவுசானி கலீலி பி ஸலாத், 3 விஷயங்களை குறித்து எனக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், என்னுடைய உற்ற தோழர், கலீல் அப்படி சொல்றாங்க, என்னுடைய உற்ற தோழர் எனக்கு வலியுறுத்தினார். அந்த 3 விஷயங்களை லா அதஹுன்ன ஹத்தா அமூத், நான் இறக்கிற வரை அதை விடவே இல்லை. எதை வலியுறுத்தி சொன்னார்களோ அந்த 3ஐ நான் இறக்கிற வரை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தேன். சொல்லுவது யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த 3 என்ன? சௌமு ஸலாஸத்தி அய்யாம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள். நான் ஒவ்வொரு மாதம் 3 நாள் நான் நோன்பு நோற்பேன். யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வ ஸலாத்துல் துஹா,
துஹா தொழுகையை தொழுத வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள். நான் தினசரி துஹா தொழுவேன். வித்திரு தொழுது விட்டுத்தான் தூங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் வித்திரு தொழுது விட்டுத்தான் தூங்குவேன். சொல்லுவது யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வலியுறுத்தி சொன்னதால் சாகிற வரை நான் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தேன். இது புகாரில் உள்ள செய்தி. இன்னொரு செய்தி புகாரில் தான் இடம்பெற்றிருக்கிறது. 357வது செய்தியாக இதை அபூ முர்ரா என்பவர் அறிவிக்கிறார். அபூ முர்ரா என்பவர் யார் என்று சொன்னால் உம்மஹானியினுடைய அடிமை. உம்மஹானி யார் என்றால் நபியுடைய சகோதரி. நபியுடைய சகோதரி நேரடி சகோதரி அல்ல, அபூ தாலிபுடைய மகள் உம்மஹானி அவர்கள். அலி ரலியல்லாஹு உடன் பிறந்த சகோதரி தான் உம்மஹானி. அந்த உம்மஹானி அவர்கள் தொடர்புடைய ஒரு செய்தி உம்மஹானி சொன்னதாக அபூ முர்ரா உம்மஹானியினுடைய அடிமை சொல்லி காட்டுகிறார். என்னவென்று சொன்னால், தக்கூலு தஹப்து இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஃபத்ஹ். நான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு நபி அவர்களை சந்திக்க சென்றேன். வஜத்து யக்தஸிலு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போகிறேன். போவது யார்? உம்மஹானி. அங்கு நபி அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா இப்னத்து தஸ்துருஹு. எப்படி குளிக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி, அல்லாஹ்வுடைய தூதரின் மகள் ஃபாத்திமா அவர்கள் ஒரு துணியால் மறைத்து கொள்ள அந்த துணிக்கு அப்பால் நின்று நபி அவங்க நிற்கிறாங்க, குளிக்கிறாங்க. ஏன்னா அன்றைய வசதி அதுதான். இப்போ நம்ம என்ன பாத்ரூம்னு தனியாக நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு வசதியாக நம்ம பாத்ரூமை கட்டிக்கொள்கிறோம். அன்றைக்கு மறைவாக குளிப்பதற்கு வேறு வழி இல்லை. ஒரு துணியை பிடிச்சிக்கிடுவாங்க, அதுக்கு அந்த பக்கமாக நின்று என்ன செய்வாங்க, குளித்து விட்டு ஆடையை மாற்றி கொண்டு வந்து விடுவார்கள். அப்போ ஃபாத்திமா இப்படி என்ன செய்கிறாங்க, துணியால் மறைத்து கொண்டிருந்தார்கள். இப்போ சல்லம் து அலைஹி. அப்போ நான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள் நான் நுழைவதற்காக வேண்டி அனுமதி கேட்கிறேன். யார்? உம்மஹானி. இப்போ கால மன்னஹதி, அது யார்? அது ஒரு பெண் சத்தம் கேட்கிறது என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். ஃபகுல்து அன உம்மஹானி பின்த் அபி தாலிப். நான் அபூ தாலிபுடைய மகள் உம்மஹானி என்று நான் பதில் சொன்னேன். ஃபகால மர்ஹபம் பி உம்மஹானி. உம்மஹானி வா வா வா, வீட்டுக்குள்ள வா அப்படி சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதில் சொன்னார்கள். ஃபலம்மா ஃபரக மின் குஸ்லிஹி காம ஃபஸல்ல 8 ரக்ஆத். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குளித்து விட்டு 8 ரக்காத்துகளை தொழுதார்கள். குளித்து விட்டு 8 ரக்காத்துகளை தொழுதார்கள். முல்தஹிபம் ஃபீ ஸௌபி வாஹித். ஒரே ஒரு ஆடையை போர்த்தி கொண்டுதான் தொழுதார்கள். ஒரே ஆடை என்றால் ஆபரேஷன் தியேட்டருக்கு போகிறவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ் என்ன மொத்தத்துக்கு என்ன ஓப்பனாக இருக்கும். இந்த மூலையை இந்த பக்கமும், இந்த மூலையை இந்த பக்கமாக கொண்டு போய் பின்னால் செய்வாங்க, கட்டி விட்டுருவாங்க. அப்போ இப்படி ஒரு ஆடையை அணிந்து கொண்டுதான் நபி அவர்கள் 8 ரக்காத்தை தொழுதார்கள். தொழுதுவிட்டு ஃபலம்மன் சரப குல்தி யா ரசூலல்லாஹ் ரகிம இப்னு உம்மி அன்னஹு காத்தில் ரஜுலன் கது அஜர்துஹு ஃபுலான் இப்னு ஹுபைரா. ஃபுலான் இப்னு ஹுபைரா என்பவருடைய, அதாவது ஹுபைராவுடைய மகனுக்கு நான் அடைக்கலம் தந்திருக்கிறேன். ஆனால் என் உறவுக்காரர் ஒருவர் அவரை நான் பழி தீர்ப்பேன் என்று சொல்கிறார். இது சம்பந்தமாக உங்கள்கிட்ட சொல்லி இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்கத்தான் வந்தேன் என்று உம்மஹானி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹானிக்கு பதில் சொன்னார்கள். கத் அஜர்னா மன் அஜர்தி யா உம்மஹானி. உம்மஹானி, நீ யாருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாயோ அந்த மனிதனுக்கு நானும் அடைக்கலம் கொடுக்கிறேன், உயிருக்கு உத்தரவாதம் தருகிறேன். நான் நிச்சயமாக அந்த இப்னு ஹுரைராவை, அதாவது ஹுமைராவுடைய மகனை கொல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உம்மஹானிக்கு என்ன செய்றாங்க, நபி அவர்கள் பதில் சொல்றாங்க. காலத்து உம்மஹானி வதாக்க துஹன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிற நேரம் துஹாவுடைய நேரம், அதிகாலை நேரம், சூரியன் உதித்த நேரத்தில் தான் உம்மஹானி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்கு குளிக்கிறாங்க. குளித்து முடித்து வந்து 8 ரக்காத் லுஹா தொழுதார்கள். அபூ ஹுரைராவுக்கு நபி அவங்க நீ லுஹா தொழ வேண்டும் என்று சொன்ன வலியுறுத்திய செய்தியையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக லுஹா தொழுகை என்பது நபி அவர்கள் வாயால் சொன்னது மட்டுமல்ல, செயலாக 8 ரக்காத்துகளை செய்தும் காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த 2
புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றன. இன்னொரு ஹதீஸை பாருங்கள், புகாரிலே 1128வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ல யதஉல் அமல வ ஹுவ யுஹிப்பு அன் யஅமல பிஹி ஹஷ்யத அன் யஅமல பிஹி الناس ஃபயுஃபரத அலைஹிம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் வழக்கமாக ஒரு செயலை செய்வதின் மூலம் அவர்கள் மீது இது கடமையாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்று பயந்தால் அதை செய்யாமல் விட்டுருவாங்க. அதை நபி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நம்ம இதற்கு மிக நிதர்சனமான ஒரு சான்று ரமலானில் இரவு தொழுகை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள் ரமலானில் நின்று தொழுகிறார்கள், பின்னால் சஹாபாக்கள் நின்று தொழுகிறாங்க. இரண்டாம் நாள் முதல் நாளை விட அதிகமான கூட்டம், மூன்றாம் நாள் அதிகமான கூட்டம் பள்ளியில், நாலாம் நாள் நபி அவர்கள் வீட்டிலேருந்து பள்ளிக்கு வரல ரமலான் இரவில். இங்கு சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியில் ரொம்ப நிறைஞ்சு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வரமாட்டாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வரவே இல்லை. என்ன என்று கேட்கிற போது, நான் இதை வழக்கப்படுத்தினால் எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் கருத்தில் கொண்டு இதை கடமையாக்கி விடுவான் என்று அஞ்சித்தான் நான் வரவில்லை என்று சொன்னார்கள். அப்போ ரமலான் இரவு தொழுகை கடமையானதா? இல்லை. நாம் நன்மை எதிர்பார்த்து நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானில் நின்று நாம் என்ன செய்கிறோம், தொழுகிறோம். அது கடமையா? கடமை அல்ல, நம் விருப்பத்திற்குரியது. அப்போ இதை சஹாபாக்கள் அன்றைக்கு தினசரி ஆர்வத்தோடு வந்து நபியோடு ஜமாத்தில் நின்று தொழுது நபி அவர்களும் அதை தொடர்ந்திருந்தால் அல்லாஹ் அதை கடமையாக்கி விடுவான் என்கிற ஒரு சூழலை புரிந்து கொண்டு நபி அவர்கள் அதை தொடரவில்லை. அப்போ இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, பல் துலக்குவதை நான் மக்கள் மீது விதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கடமையாக்கி இருப்பேன், ஆனால் பல் துலக்குவதை நான் கட்டாயமாக்கவில்லை. ஏன்? அந்த அளவுக்கு பல் துலக்குவதின் மூலம் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பல் துலக்குவதை கடமையாக்கி இருப்பேன், அது இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சிரமத்தை தந்திருக்கும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். மக்களின் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு நபி அவர்கள் இதை இது மாதிரியானவைகளை விட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வமா சப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹத்தல் லுஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் லுஹா தொழுகையை தொழவில்லை, லுஹா தொழுகையை தொழவில்லை. வ இன்னி லா உஸப்பிஹுஹா, ஆனால் அந்த லுஹா தொழுகை நான் தொழுது வந்திருக்கிறேன், நான் தொழுகிறேன் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழவில்லை, நான் தொழுது வந்திருக்கிறேன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அதை வழக்கப்படுத்தி இருந்தால் மக்களும் அதை வழக்கப்படுத்தி இருப்பார்கள். அப்போ மக்கள் வழக்கப்படுத்துகிறார் என்பதால் அல்லாஹ் அதை கடமையாக்கி இருப்பான். இது மாதிரி வழக்கப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதை அஞ்சித்தான் நபி அவர்கள் லுஹா தொழல என்று சொல்லிவிட்டு நான் லுஹா தொழுகிறேன் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஆனால் நபி அவர்கள் அபூ ஹுரைராவிற்கு வலியுறுத்தினார்கள், நீ கட்டாயமாக லுஹா தொழ வேண்டும். 3 விஷயங்களில் ஒன்று. உம்மஹானி அவர்கள் சொல்கிறார்கள், மக்கா வெற்றி கொண்ட ஆண்டில் நபியிடத்தில் ஒரு விவகாரமாக பேச சென்ற போது நபியர்கள் உள்ளே குளித்துக் கொண்டிருந்தார்கள். குளித்து விட்டு வந்ததற்கு பிறகு ஒரு ஆடையில் நின்று 8 ரக்காத் லுஹா தொழுதார்கள் என்று உம்மஹானி சொல்கிறார்கள். ஆயிஷா நாயகிக்கு தெரியவில்லை, நபி அவர்கள் லுஹா தொழுதது ஆயிஷா நாயகிக்கு தெரியவில்லை. இப்போ என்ன செய்வது? அப்போ லுஹா தொழுகை என்று ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழவில்லை என்று எடுத்துக்கொள்வதா? அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்வதா? இல்லை. ஆயிஷா நாயகிக்கு தெரியாமல் இருந்திருக்கிறார். ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் தங்குகிற நேரங்களில் அதை அவர்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே செய்திருக்கிறார் என்கிற போது இதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னவைகள் செய்தவைகள் சிலவைகள் சில சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக அவர்கள் அதை செய்யவில்லை என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்கிற இந்த கோணத்தை கையில் எடுத்தால் எந்த தடுமாற்றமும் எந்த தடம்புரலும்
இல்லாமல் நாம் நேரிய வழியில் சொர்க்கத்தை நோக்கி நாம் பயணிக்கலாம் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அடிப்படையை நாம் தவறுவிட்டுவிடக் கூடாது என்கிற இந்த ஒரு அழுத்தமான கருத்தை ஆழ்மனதில் நாம் பதிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்தில் பரபரப்பான சூழலை இந்த நாடு சந்தித்ததை நாம் அறிவோம். என்ன பரபரப்பான சூழல்? முஸ்லீம்களுக்கென்று பொது சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக வக்ஃப் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. 1995 அது சட்டமாக்கப்பட்டு பல நேரங்களில் பல திருத்தங்களுக்கு உட்பட்டு இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. அது என்ன வக்ஃப் சட்டம்? பொது முஸ்லிம்களுடைய பொது பயன்பாட்டுக்கு எவைகளெல்லாம் இருக்கிறதோ அந்த சொத்துக்கள் அத்தனையும் அதற்கான உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். அதற்கு எந்த தனி மனிதனும் உரிமையாளன் அல்ல. இஸ்லாம் அதை சொல்லி காட்டுகிறது. இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். இதா மாத்த இப்னு ஆதம் இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். மனிதன் இறந்து விட்டால் 3ஐ தவிர அவன் அத்தனை செயல்களும் முடிந்து போய் விடுகின்றன. ஒன்று, அவன் செய்த நல்லவைகள், அவனுடைய கல்வி, அவன் மக்கள் பயன்பாட்டுக்காக செய்த அந்த சதகா ஜாரியா தர்மம் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இந்த 3ம் அவன் இறப்புக்கு பிறகு முடியாமல் அவனை தொடர்ந்து புதைகுழிக்கும் போகிறது. புதைகுழியிலிருந்து எழுப்பப்பட்டு மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிற போது அங்கும் அவனுடனேயே போகிறது என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போது பொது பயன்பாட்டுக்காக என்னுடைய சொத்தை, உங்களுடைய சொத்தை அல்லாஹ்வுடைய பெயரால் அதை நான் வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்து. வானபூமி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான். ஆனாலும் மனிதன் தனக்கென்று உரிமையாக எவற்றையெல்லாம் தேடிக்கொண்டானோ அதற்கு மற்றவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. தான் தேடிக்கொண்டவற்றில் சிலவைகளை பொதுமக்களுக்காக, முஸ்லிம்களுக்காக பிரத்யேகமாக இது பயன்படட்டும் என்று அவர்கள் வக்ஃப் செய்திருந்தால் அதை நிர்வாகம் செய்வதற்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பு தான் வக்ஃப் சட்டம். அந்த கட்டமைப்பை குலைப்பதற்காக, சீர்குலைப்பதற்காக எத்தனையோவைகளை சீர்குலைத்த இந்த பாசிச மோடி அரசு அதையும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் 2024 வக்ஃப் அதாவது திருத்த மசோதாவை நேற்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். கிரண் ரிஜிஜு என்கிற மத்திய அமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை நல விவகார அமைச்சகத்திலிருந்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது விவாதிக்கப்பட்டு நிலைக்குழுக்கு அனுப்ப வேண்டும். அது எந்த விவாதமின்றி அது நிறைவேற்றப்படக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் வலுவாக இருந்ததனுடைய விளைவு நேற்று நிறைவேற்றப்படாமல் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கு விவாதித்து அது சரி என்று படுகிற போது மீண்டும் அது சட்டமாக பாராளுமன்றத்திலும் அங்கிருந்து மாநிலங்களவைக்கு சட்டமாக்குவதற்காக அங்கும் என்ன செய்வார்கள், அனுப்புவார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னவோ தெரியவில்லை. முதலாக முஸ்லிம்களுடைய இந்த வக்ஃப் சட்டத்தில் எதேச்சரியாக கை வைப்பதற்கு முயற்சித்த மோடியினுடைய இந்த தகுடுதத்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கே அனைத்து போலும். இந்த வக்ஃப் சட்டத்தை எப்படி அவர்கள் திருத்தம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த துடிக்கிறார் என்று சொன்னால், வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை, சொத்தை முஸ்லீம்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். அதற்கென்று வக்ஃப் வாரியம் இருக்கிறது, வக்ஃப் போர்டு இருக்கிறது. அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் தான்.
முஸ்லீம் அல்லாதவர்கள் அதில் உறுப்பினர்களாக இருப்பதற்கு இடம் தராது சட்டம். எப்படி கொண்டு வருகிறார்கள்? முஸ்லீம் அல்லாத 2 பேரையும் அந்த வாரியத்தில் மெம்பராக ஆக்க வேண்டும். அதுபோல இந்த அனுபவ பாத்தியதை ஒன்று இருக்குதா இல்லையா? அனுபவ பாத்தியதை சட்டம் ஒன்று இருக்கிறது. விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள். ஆனால் நேரத்தின் அருமை கருதி ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். 12 வருடம் ஒரு சொத்தை ஒருவன் அனுபவித்தால் அனுபவ பாத்தியதை என்கிற அடிப்படையில் அந்த சொத்துக்கு உரிமையாளர் ஆகலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த பொது சொத்தை ஒருவன் 12 வருடம் அனுபவித்தால் அது அவனுக்குரிய சொத்து என்று ஆக்கக்கூடிய அந்த சட்டத்தை வக்குப்பு சட்டத்திலும் வக்குப்பு ப்ராப்பர்ட்டியிலும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? கிட்டத்தட்ட எல்லோரும் ஒத்துக்கொண்ட விஷயம், இந்தியாவிலேயே அதிகப்படியான அளவுக்கு சொத்து கொண்ட ஒரு நிறுவனம் எது என்று சொன்னால் வக்குப்பு நிறுவனம் தான். 3வது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்தில் இந்தியாவுடைய இராணுவத்திற்கு சொந்தமான சொத்து, 2வது இந்திய ரயில்வேக்கு சொந்தமான சொத்து, 3வது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்து. அந்த அளவிற்கு இந்தியாவில் வக்ஃப் வாரியத்துக்கு லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கிறது. இதை ஆட்டை போடுவதற்காக வேண்டி பாசிச சக்திகளுடைய கற்பனையில் விளைந்ததுதான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம். ஏன்? அம்பானி அதானியை வளர்த்தெடுப்பதற்காக முக்கியமான பெருநகரங்களில் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறது. அதை ஆட்டையை போட்டு அவன் பேரில் எழுதி கொடுத்துடலாம். அவங்க என்ன செய்வாங்க? தொழில் செய்வாங்க. அதற்கு இடம் தேவை என்கிற இந்த கோணத்தில் இதை ஆட்டை போடுவதற்காக வேண்டி இதில் நிறைய தவறுகள் இருக்கிறது, இதில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது, நிறைய ஊழல்கள் இருக்கிறது. எதில் தான் ஊழல் இல்லை? மனித கரங்கள் எங்கெல்லாம் விளையாடுகிறதோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கத்தான் செய்யும். ஊழல் இல்லாத அதாவது நிறுவனம் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. ஊழல் இருக்கிறது. ஊழலுக்காக வேண்டி ஒரு நிறுவனத்தில் இருக்கிறதை அப்படியே மற்றவர்களுக்கு தாரை வார்த்து விட முடியுமா? இந்தியாவே மொத்தத்தில் ஊழல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவை பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்தை எழுதி கொடுத்து விட முடியுமா? முடியாது. இந்தியாவில் இருக்கிற ஊழலை ஒழிப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற சட்டத்தை தான் துணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதற்காக அதை வேறொரு நாட்டுக்கு எழுதி வைத்து விட முடியாது என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோமோ அதுபோலதான் வக்ஃபில் ஊழல் இருக்கிறது என்றால் ஊழலை ஒழிப்பதற்கு என்னவோ அதைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அதை மொத்தத்தில் மற்றவர்களையும் உள்ளே புகுத்தி அவர்கள் தன்மையப்படுத்துவதற்காக முயற்சிப்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதற்கு மிகப்பெரிய அளவிற்கு கண்டனங்களும் எதிர்ப்பும் கிளம்பி இருக்கின்றன. அது சட்டமாக்கப்படாமல் இப்போது நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் வைத்து இதில் கையை வைத்து இப்போது இதிலும் கையை வைப்பதற்கு பாசிச சக்திகள் முயற்சிக்கின்றன. நம்முடைய நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணமோ என்னவோ தெரியவில்லை. எப்படி முத்தலாக்கை தடை செய்து ஒரு சட்டம் நிறைவேற்றினார்களோ, மிருகபலத்தோடு இருந்ததால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த வாதமின்றி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது கடந்த காலத்தில். அதுபோன்று இதையும் நிறைவேற்றிவிடலாம் என்று மினாபிகளால் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு அது இத்தனை வழக்குகள் நீதிமன்றத்திலே இது குறித்து இருக்கிறது. எனவே அதை சட்டமாக திருத்தி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிவிட்டால் நீதிமன்றத்தில் இதை சொல்லி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துவிடும் என்பதற்காக சட்டமாக கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தோடு இருந்து இதை கையாள வேண்டும் என்பதை கூறி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய அண்டை மாநிலம் வயநாட்டில் மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்கிறது. வெள்ளத்தாலும் நிலச்சரிவினாலும் ஒரு கிராமமே புதையுண்டு போயிருக்கிறது. இதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. மனித குலத்திற்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. நல்லவரும் கெட்டவரும் சேர்ந்துதான் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வயநாட்டில் நல்லவரும் கெட்டவரும் சேர்ந்து அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லவனுக்கும் சேர்ந்தா இந்த அழிவு என்றால் அல்லாஹ் பிரித்து அழிப்பதில்லை. ஒரு தண்டனையை கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பொதுவாகத்தான் தண்டனையை கொடுப்பான். ஒரு அழிவை தருகிறான் என்றால் பொதுவாகத்தான் தருவான். ஆனால் நபியிடத்தில் இது கேள்வியாக கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, நிலநடுக்கத்தால் கடைக்கு போனவர்கள், அப்பாவிகள், இவர்களெல்லாம் அழிந்து போகிறார்களே,
என்றால் அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், கடைக்கு போனவர்கள் அப்பாவிகள் எல்லோரும் சேர்ந்தான் அழிந்து போவார்கள், அவர்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு நிலநடுக்கம் வராது. ஆனால் அல்லாஹ் நல்லவர்கள் என்று யாரெல்லாம் இதில் அழிந்து போனார்களோ, எந்த எண்ணத்தில் அழிக்கப்பட்டார்களோ அந்த எண்ணத்தில் அவர்கள் எழுப்பப்படும் யுபஅஸூன அலா நிய்யாத்திஹிம் என்று சொன்னார்கள். எவர்கள் அழிந்து போனாலும் அழிந்து போகிற நேரத்தில் அவனுடைய சிந்தனை எண்ணம் எப்படி இருந்தது, இறைவனை பற்றி அழுத்தமான நம்பிக்கையோடு இருந்து இறந்து போனானா, அழிந்தானா, அல்லது இறை நம்பிக்கை அற்றவனாக இருந்து அழிந்தானா என்று அல்லாஹ் பார்த்து அவனை எழுப்புவான். நல்ல எண்ணத்தில் அழிக்கப்பட்டிருந்தால் அதற்கான நன்மை உண்டு, கெட்ட எண்ணத்தில் அழிக்கப்பட்டிருந்தால் அதற்கான தீமை அவனுக்கு உண்டு என்றுதான் அல்லாஹ் முடிவு செய்வானே ஒழிய அழிவு என்பது பொதுவானது தான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நேற்றே எல்லோருக்கும் எச்சரித்தார். ஒரு பள்ளியினுடைய இமாம் விடிந்தால் அவரையும் காணோம், பள்ளியையும் காணோம், சுற்றி இருந்த அந்த ஜமாத் மக்களையும் காணோம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரிடர் அங்கு நடந்திருக்கிறது. இந்த நிமிடம் வரை வயநாட்டில் நடந்திருக்கிறது பேரிடர் என்று சொல்லி பாசிச மோடி இன்னும் வாயை திறக்கவில்லை, பேரிடராக அது அறிவிக்கவில்லை, அதற்கான நிவாரணமும் அறிவிக்கவில்லை. என்ன காரணம்? அங்கு பெருவாரியானவர்கள் முஸ்லிம்கள், மனிதன் என்று பார்க்கவில்லை, பெருவாரியானவர்கள் முஸ்லிம்கள். ஆதலால் இந்த அரசு பேரிடர் என்று அறிவிக்காது, அதற்கான நிவாரணத்தையும் தராது. ஏன்? தமிழ்நாட்டிலே பார்த்தோம், வெள்ளத்தால் எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டன. இந்த நிமிடம் வரை அந்த பேரிடருக்காக நிவாரணம் மத்தியில் இருந்து தரப்பட்டதா? இல்லை. இங்கேயே இப்படி என்றால் அங்கு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நான் நீ என்று மக்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹ் காத்தானே என்பதற்கு நன்றி கடனாக அவரவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு தங்களுடைய சக்திக்கு மீறி உதவி கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலும் அதே கோரிக்கையை தான் வைக்கிறோம். சக்திக்கு மீறி நீங்கள் உதவ வேண்டும். இது மாதிரியான உதவிகள் நாம் செய்கிற போது அல்லாஹ் நமக்கு தர இருந்த பேராபத்திலிருந்து நம்மை நிச்சயமாக காப்பான். தர்மம் என்பது நம்மை காக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் சக்தி மீறி இதற்காக நாம் உதவ வேண்டும். கடந்த 2018 இது போன்றுதான் மிகப்பெரிய வெள்ள பேரிடர் கேரளாவில் ஏற்பட்டது. இந்த மக்களிடத்தில் திரட்டிய அந்த தொகையை நேரில் சென்று அந்த மக்களுக்கு நாம் விநியோகித்திருக்கிறோம். அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தாராளமாக நம்முடைய மஸ்ஜித் அக்ஸா நிர்வாகத்தில் அந்த உதவிகளை பொருளாக தயவுசெய்து யாரும் தர வேண்டாம். உங்களுக்கு பயன்படாத வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு யாரும் தந்துவிட வேண்டாம். பணமாக மட்டும் ஏன், அங்கு தேவைக்கு அதிகமான பொருட்களை கொண்டு குவித்து விட்டார்கள். அதை எப்படி பங்கீடு செய்வது, யாருக்கு கொடுப்பது என்று திணறிக் கொண்டிருக்கிறார்கள். பழையதும் புதியதுமாக சேர்ந்திருக்கிறது. ஆதலால் இப்போது அவர்களுக்கு பொருளாக எதுவும் தேவையில்லை, பணமாகத்தான் அவர்களுக்கு தேவை. அதை வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.